இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது சார்? மெயினாக மிதுன ராசின்னு சொன்னாவே உடுப்பி கிருஷ்ணன்மா. உடுப்பி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, இங்கே கர்நாடகாவில் இருக்கு. கர்நாடகா மேங்களூர்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர். உடுப்பி க்ஷேத்திரம்னு சொல்லுவோம். அங்கே போய் சுவாமிக்கு வந்து தர்ஷனம் பண்ணிட்டு ஒரு அங்கேயே அன்னதானம் போடுவாங்க. அது பெரிய ஒரு, அதாவது அன்ன பிரம்மா அப்படின்னு சொன்னால் உடுப்பி. அதனால தான் உடுப்பி ரெஸ்டாரண்ட் போட்டால் பிச்சுக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே பேர் வைக்க மாட்டாங்க. உடுப்பி அப்படின்னு வச்சாங்கன்னா பயங்கரமாக ஓடும். நம்மளாம் அங்கே போய் சாப்பிடுவோம் நிறைய பேர். அதனால வந்து அங்கே போய் சுவாமிக்கு வந்து நம்ம தர்ஷனம் பண்ணிட்டு அன்னதானத்துக்குன்னு ஒரு டோக்கன் இருக்கு. அதை நீங்கள் அவங்களால ஆன தான தர்மம் பண்ணீங்கன்னா பெரிய மாற்றத்தை கொடுக்கும். லைஃப்ல பெரிய ஒரு சேஞ்ச் உங்கள் வாழ்க்கையிலே உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குழந்தை பிராப்தம் உண்டு. மிதுனத்தில் இருக்கிறவங்க தைரியமா இருக்கலாம். கண்டிப்பா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 99 கொடுப்பேன் நான். 1 மார்க் தான் என்னால் எடுக்க முடியும். மிதுனத்துக்கு இந்த 1 மார்க் 99%. எதனால சார்? சனி உட்காந்துருக்கிற பிளேஸ்மெண்ட் அவ்வளோ பலமா இல்லை. அதனால அது சின்னதாக ஒரு இது கொடுக்கும். பட் என்னதான் சொன்னாலும் ஹெல்த் ப்ராஸ்பெக்ட்ல 80 தான் பண்ண முடியும். தட் இஸ் அ ரியாலிட்டி.